மல்லி காலையிலேயே நம்ம விஜய் கிளம்பி வேலைக்கு கிளம்பிடுறாரு. மல்லி லஞ்ச் பேலாம் எடுத்து கொடுக்குறாங்க. கொடுத்துட்டு விஜய்கிட்ட பேசுகிறாங்க. விஜய், கம்பெனியில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நல்ல கம்பெனி தானே. இங்கே பாரு மல்லி, அந்த கம்பெனியில் எனக்கு எந்த குறையும் இல்லை, என்னை நல்லா பார்த்துக்கிறாங்க. சொல்லப்போனால் எனக்கு நல்ல மரியாதை இருக்குது. எப்படி நம்ம கம்பெனி ஸ்டாஃப்லாம் என்ன ரொம்ப கௌரவமாக வச்சுருந்தாங்களோ அதே மாதிரி இந்த ஸ்டாஃபில் ரொம்ப கௌரவமாக பார்க்குறாங்க. எனக்கு அங்கே பிரச்சனை எதுவுமே இல்லை மல்லி. சொல்லப்போனால் ஒர்க் ப்ரெஷரோட கம்மி தான். அதனால் எனக்கு எந்த கவலையும் இல்லை. நீ கொஞ்சம் நிம்மதியாரு. உனக்கு அதான் நான் வேலைக்கு போயிருக்கேன். அதுவும் கொஞ்ச நாள் மட்டும்தான். அதுக்குள்ளே திரும்பவும் நான் கண்டிப்பாக பிஸ்னஸில் பெரிய ஆளாக வளருவேன். அதை நீ பார்க்க தான் போகிற மல்லி அப்படின்னு விஜய் ரொம்ப பாசிட்டிவாக பேசிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. ஆனால் போகிற வழியில் அரவிந்தை பார்க்குறாங்க. அரவிந்த் விஜயை பார்த்துட்டு, சார் என்ன சார், நேற்று ஏதோ நீ கொஞ்சம் ஒரு ஆதங்கத்தில் பேசுனீங்க அப்படின்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் என்னென்னா இன்னைக்கு காலையிலே கிளம்பி அந்த வேலைக்கு போயிட்டுருக்கீங்களே, உங்களை பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது சார். என்ன அரவிந்த் சொல்கிறீங்க? என்ன கஷ்டமாக இருக்குது? இங்கே பாருங்கள் அரவிந்த், நான் ஒன்றும் போய் சொல்லலை, திருடலை, சொந்தமாக உடைக்க போகிறேன். நான் மல்லிக்கிட்ட வேலைக்கு கிடச்சிச்சு எனக்கு அப்படின்னு பணம் கொடுக்கும்போது என் மல்லிப்பட்ட சந்தோஷத்தை பார்க்கும்போது எனக்கு மனசுக்குள்ளே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஸோ நான் பொய் சொல்லிட்டோம் அப்படின்னு கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன். அதனால தான் நான் சொன்ன பொய்யை உண்மையாக்கணும் அப்படின்னு நான் உடனே ஒரு வேலைக்கு சேரணும்னு முடிவு பண்ணேன். ஆனால் எனக்கு நான் எதிர்பார்த்த மாதிரி வேலை கிடைக்கல. ஆனால் இந்த கார் கம்பெனியில் கார் கழுவுற வேலை கூட எனக்கு ரொம்ப நல்ல வேலையாக தெரியுது. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு என் குடும்பத்துக்காக நான் உடைக்கணும்னு ஆசைப்பட்றேன். அதனால் எனக்கு எந்த வேலை இருந்தாலும் பரவாயில்ல. ஆனால் எனக்கு இப்போது காசு மட்டும் தான் வேணும் அரவிந்த் அப்படின்னு சொல்கிறாங்க. சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே தான் சார். இருந்தாலும் உங்கள் தகுதி திறமைக்கு இதெல்லாம் இங்கே பாருங்கள் அரவிந்த், தகுதி திறமைங்கிறது நாமளாக பார்த்து உண்டு பண்ணிக்கிறது தான், அதுவாக வராது. அதனால் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை, விடுங்க அரவிந்த். ஆனால் ஒன்று, எனக்காக ஒரு சின்ன ஹெல்ப் மட்டும் பண்ணுங்கள். சொல்லுங்கள் சார், என்ன பண்ணணும்? இந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் குடும்பத்தில் இருக்கிற யார்ட்டையும் சொல்லிடாதீங்க. எனக்கு அதுவே நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அப்படின்னு கையெழுத்து கும்பிட்றாரு. அரவிந்த் உடனே, என்ன சார் இதுக்கெல்லாம் போய் கையெழுத்து கும்பிட்றீங்க, விடுங்க சார், அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் சார்னு சொல்லி அரவிந்த் பாசிட்டிவாக பேசுகிறாரு. இங்கே விஜய்க்கு நல்ல வேலை கிடச்சிச்சு, இனிமேல் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் இல்லை அப்படின்னு மல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சந்தோஷப்படுறது மட்டும் இல்லாமல், சரி கோயிலில் போய் சாமிக்கிட்ட ஒரு அர்ச்சனை பண்ணிட்டு வரலாம், ஏன்னா நம்ம போன மாதிரி சாமிகிட்ட வேண்டிக்கிட்டோம் விஜய்க்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு. அது கிடச்சிச்சு, போயிட்டு வரலாம் அப்படின்னு கோயிலுக்கு கிளம்பிடா நம்ம மல்லி போகிறாங்க. போயிட்டு சாமிகிட்ட வேண்டிக்கிறாங்க. நான் உங்ககிட்ட கேட்ட மாதிரியே இப்போ என் புருஷனுக்கு நல்ல கம்பெனியில் நல்ல ஒரு கௌரவமான வேலை கிடச்சிருக்கு. ஸோ இனிமேல் எங்களுக்கு எந்த கஷ்டமும் இருக்கக்கூடாது. ஆனால் அதே சேம் டைம் அவர் ஒரு கம்பெனியை வச்சு ஒரு 10 பேருக்கு சம்பளம் கொடுக்குற முதலாளியாக இருந்தார். ஆனால் இன்றைக்கி அவரே ஒரு தொழிலாளியாக ஒரு கம்பெனி வேலைக்கு போயிருக்காரு. அவருடைய உழைப்புக்கும் அவருடைய நேர்மைக்கும் அவருக்கு சீக்கிரமே நல்ல ப்ரொமோஷன் கிடச்சி நிறைய சம்பாதிச்சு அவர் தனியாக ஒரு கம்பெனி ஆரம்பித்து பழைய மாதிரி அவர் தனக்கு கீழே ஒரு 10 பேர் வச்சு வேலை வாங்கணும். அந்த 10 பேருக்கு சம்பளம் கொடுக்குற ஒரு முதலாளியாக அவர் சீக்கிரமாக முன்னேறணும். அதுக்கு நீ தான் அவருக்கு அருள் புரியணும் அப்படின்னு சாமிகிட்ட வேண்டிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ராஜேஸ்வரிக்கு கழுகுக்கு மூக்கு வைத்த மாதிரி இந்த மல்லி விஜய் 2 பேரும் கஷ்டப்படணும். அதை பார்த்து சந்தோஷப்பட்டால் மட்டும்தான் நான் போட்ட திட்டம் 100% நிறைவேறும் அப்படின்னு ராஜேஸ்வரி என்ன பண்ணலான்னு மல்லி சுற்றி வந்துட்டுருக்காங்க. மல்லி கோயிலுக்கு வந்திருக்காங்க அப்படின்னு விஷயம் தெரிஞ்சவொடனே ராஜேஸ்வரி கிளம்பி கோயிலுக்கு வராங்க. கோயிலுக்கு வந்து ராஜேஸ்வரி, என்ன மல்லி, என்ன ரொம்ப சந்தோஷமாக இருக்கப்பளுக்கு? உன் புருஷன் அங்கே ₹1 இல்லாமல் வெத்து பயில நடட்டிருக்கான். ஆனால் உனக்கு கொஞ்சம் கவலை இல்லாமல் மூஞ்சில் அப்படி ஒரு சிரிப்போட கோயில் நினைக்கிறியே, என்னாச்சு உனக்கு அப்படின்னு கேட்க, இங்கே ராஜி, நீ என்ன வேணாலும் நினச்சிக்கோ, எங்களுக்கு அதை பற்றி கவலையே இல்லை. என் புருஷனுக்கு நல்ல கம்பெனியில் வேலை கிடச்சிச்சு, கை நிறைய சம்பளம், அதுவும் கௌரவமான வேலை. ஓனர் அவர் ரொம்ப மதிக்கிறாரு, நம்புகிறாரு. அதனால் எனக்கு இனிமேல் எந்த கவலையும் இல்லை. விஜய் அங்கே இருந்தால் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தார், இங்கே ஒரு பிஸ்னஸ் மேனுக்கு அசிஸ்டண்ட்டாக இருக்க போகிறாரு. அவ்வளோதான், எங்கள் வாழ்க்கை நல்லா தான் போயிட்டுருக்கு. சொல்லப்போனால் கடவுள் கெட்டவனுக்கு தான் அதிகமாக கொடுப்பாரு, அதை வச்சு அவங்க நல்லவங்களாக மாறுவாங்க அப்படின்னு. ஆனால் ஒன்றை மாதிரி ஜென்மங்க என்றைக்குமே மாற மாட்டாங்க அப்படிங்கிறது கடவுளுக்கு நல்லாவே தெரியும். ஆனால் உங்களுக்கெல்லாம் கடவுள் கடைசியாக மிகப்பெரிய ஆப்பு வைப்பார், அப்போ தாண்டி நீ உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து மல்லி கிளம்பிடுறாங்க. ராஜேஸ்வரிக்கு இங்கே குறுக்குன்னு இருக்குது. என்ன, விஜய்க்கு வேலை கிடச்சிச்சா, அதுவும் நல்ல கம்பெனியில், முதலாளி ரொம்ப கௌரவமாக பார்த்துக்கிறாரு, கை நிறைய சம்பளம், இது எப்படி சாத்தியமானுச்சு? விஜய்க்கு கண்டிப்பாக யாரும் வேலை கொடுத்துருக்க வாய்ப்பு இல்லையே. ஆனால் மல்லி பேசுறதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக விஜய்க்கு வேலை கிடச்சிருக்கு அப்படிங்கிறது நல்லாவே புரியுது. ஏன்னா அந்த மல்லி இவ்வளோ தூரம் திமிரா பேசுறதுக்கு காரணம் அதுவாக தான் இருக்கும். இந்த மல்லி மட்டும் இல்லை அப்படின்னா நம்ம நினச்ச மாதிரி விஜய் இந்நேரத்துக்கு வந்து நம்ம காலில் விழுந்து என்னை மன்னிச்சிருக்கா, என்னை எப்படியே காப்பாற்றுங்கக்கா அப்படின்னு கண்டிப்பாக கெஞ்சிருப்பான். ஆனால் அந்த மல்லி தான் அவனுக்கு சப்போர்ட்டாக இருந்துக்கிட்டு அவனை வேலைக்கு போ, பிஸ்னஸ் பண்ணு, அது இதுன்னு சொல்லி அவன் மனசை மாற்றிட்டு இருக்கான். இப்போ நான் என்ன பண்ணுறது அப்படின்னு ராஜேஸ்வரி யோசிக்கிறாங்க. முதல்ல இந்த விஜய்க்கு எவன் வேலை கொடுத்தான்? நாம் எல்லா கம்பெனிக்கும் சர்க்குலர் அனுப்பியிருக்கோமே,
அப்படி இருக்கும்போது அதை மீறி ஒரு கம்பெனி வேலை கொடுத்துருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த கம்பெனி சும்மா இருக்கக்கூடாது அப்படின்னு நம்ம ராஜேஸ்வரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விஜய் எங்கே வேலைக்கு போகிறான் அப்படின்னு செக் பண்ணுறாங்க. தான் கீழே ஒர்க் பண்ணுற தான் கம்பெனியில் இருக்கிற ஒரு ஆளை கூப்பிட்டு இதே மாதிரி விஜயோடைய அட்ரஸை கொடுத்து இந்த அட்ரஸில் விஜய் இருக்கார், விஜய் அங்கேருந்து கிளம்பி எந்த கம்பெனியில் போய் ஒர்க் பண்ணுறாரு அப்படிங்கிறத நீங்கள் பார்த்து எனக்கு ஒன்று அப்டேட் பண்ணிட்டே இருங்க அப்படின்னு ராஜு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி காலையிலே கரெக்டாக நம்ம அடுத்த நாள் விஜய் வேலைக்கு கிளம்புறாங்க. விஜய்க்கு வேலைக்கு போகிறது இஷ்டம் இல்லை, என்ன பண்ண முடியும், போய் தானே ஆகணும் அப்படின்னு இங்கேயா போகிறாங்க. ஸோ போகும்போது கரெக்டாக அந்த ராஜு அமைச்ச கம்பெனி ஸ்டாஃபும் விஜயை ஃபாலோ பண்ணி போகிறாங்க. பார்த்தா விஜய் ஒரு கார் கம்பெனியில் போகிறது அவருக்கு இணைந்து இவங்க ஏதோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுற சொன்னாங்களே மேடம், ஆனால் இவர் கார் கம்பெனியில் போகிறாரு அப்படின்னு அங்கேயும் ஃபாலோ பண்ணி போகிறாரு. பார்த்தா நம்ம விஜய் உள்ளே போயிட்டு கார் கழுவுறதை இவர் பார்த்துறாரு. பார்த்த உடனே இவருக்கு செம்ம ஷாக்கு. இணைந்து நம்ம விஜய் சார் கார் கழுவுறாங்க, நம்பவே முடியல நம்மளால் அப்படின்னு அதை ஒரு வீடியோவாக எடுத்து நம்ம அசிஸ்டன்ட் ராஜி மேடத்துக்கு அனுப்புகிறாங்க. அனுப்பிட்டு அவன் கால் பண்ணி, மேடம் நீங்கள் சொன்ன விஜய் சார் இப்போது ஒரு கார் கம்பெனியில் கார் கழுவிட்டுருக்காரு மேடம், அவருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த ஒரு வேலையும் கிடைக்கலையே மேடம் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க, கார் கழுவுறாரா விஜய் அப்படின்னு ராஜி ஷாக்காக வராங்க. பரவாயில்லையே, நாம் எதிர்பார்த்த மாதிரி தான் விஜய் பண்ணிகிட்டு இருக்கான், ஆனால் அந்த மல்லி தான் குப்பருக்கு வந்தாலும் மீசல் மண் விட்டாத மாதிரி நம்மகிட்ட பேசிகிட்டு இருக்காளா, இது ஒன்று போதுண்டு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜி நம்ம மல்லியை பார்க்க போகிறாங்க. பார்த்தா மல்லி அப்போ தான் வெண்பா ஸ்கூல் விட்டுட்டு திரும்புகிறாங்க. ஆட்டோவில் போகிற மல்லியை வழி மறிச்சு நம்ம ராஜி, என்ன மல்லி இன்னும் சொன்னியே உன் புருஷனுக்கு கவர்மெண்ட் வேலையா, கை நிறைய சம்பளம், முதலாளி ரொம்ப மதிக்கிறாரு, எந்த பட்சமும் இல்லை, இங்கே பாரு மல்லி, நான் திரும்ப சொல்கிறேன், குப்பருக்கு வந்தாலும் மீசல் மண் விட்டாத மாதிரி நீ வேணா இருக்கலாம்டி, ஆனால் இந்த ஊர் வாழ்க்கை இருக்காது, உன் புருஷன் என்ன வேலை பார்க்கலான்னு நீயே பாரு அப்படின்னு ராஜி மல்லிகிட்ட வீடியோ காட்டுறாங்க. பார்த்தா ராஜி இதை பார்த்து செம்ம ஷாக்கு, அதாவது மல்லி ஷாக்காவதை பார்த்து, ஏன்னா மல்லி அழ ஆரம்பிச்சுறாங்க. ராஜி ஒன்று, இங்கே போகிற மல்லி, இப்போ அழுது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, நீ தான் உன் புருஷனை ஒழுங்காக பார்த்துக்கணும், எப்படி இருந்தான், ஆனால் இன்றைக்கி கார்கலர் நிலைமைக்கு போயிட்டான், போகிற பக்கம் பார்த்தா கடைசியில் விஜய் அப்படிங்கிற ஒருத்தவன் இல்லாமையே போயிட்டான் பலுக்கு, இங்கே போகிற மல்லி கொஞ்சம் பார்த்து நீயே சூதானமாக நடந்துக்கோ அப்படின்னு ராஜி கொளுத்து போட்டு போயிடுறாங்க. இங்கே மல்லி செம காண்டா வராங்க, அது எப்படி அவர் கார் கழுவலாம் அப்படின்னு இங்கே மல்லி கோதர் வீட்டுக்கு போகிறாங்க. கரெக்டாக விஜய் வராரு. வந்ததும் மல்லி ஒன்று, என்ன விஜய் கம்பெனி வேலை முடிஞ்சிச்சா, முடிஞ்சு மல்லி, போதும் நிப்பாட்டுங்க விஜய், நான் உங்களை எந்த அளவுக்கு நம்பினேன், ஆனால் நீங்கள் போய் என்கிட்ட போய் சொல்லுவீங்கன்னு சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை, என்ன மல்லி சொல்கிறேன், நான் என்ன போய் சொன்னேன், என்ன போய் சொன்னீங்களா, வேலை கிடச்சிச்சு, கவர்மெண்ட் வேலை, முதலாளி நம்புறாரு அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொன்னீங்க, ஆனால் நீங்கள் இன்றைக்கி எங்கே போய்ட்டு வரீங்க சொல்லுங்கள் விஜய், ஒரு கார் கழுவுற கார் மெக்கானிக் வேலை பார்க்குறீங்க, ஏன் விஜய் இப்போ இந்த முடிவுக்கு போனீங்க, ஏன் விஜய் நான் தான் வேலைக்கு போகிற சம்பாதிக்கிறேன்னு சொன்னால, ஆனால் என்ன வேணாம்னு ஒதுக்கிட்டு இப்போ நீங்கள் போய் கார் கழுவு வேலைக்கு போகிறீங்களே விஜய், அதை நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக தெரியுமா இருக்குது, அந்த ராஜேஸ்வரி இதை காட்டி என்கிட்ட வந்து ரொம்பவே நக்கலாக கேவலமாக பேசிட்டு போயிட்டுருக்கா, இனிமேல் நீங்கள் அவ்வளோதான்டா, இதுக்கப்புறம் உங்களால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு ரொம்ப சவாலாக பேசுகிறாங்க. எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது விஜய் அப்படின்னு மல்லி அழுகுறாங்க. விஜய் ஒன்றே, சாரி மல்லி, என்னை மன்னிச்சிரு மல்லி, எனக்கு அந்த நேரத்தில் வேறு எந்த வேலையும் கிடைக்கல, நம்ம குடும்ப சூழ்நிலை கண்டிப்பாக ஏதோ ஒரு வேலைக்கு போய் தான் அப்படின்னு முடிவு பண்ணேன், அதனால தான் அந்த வேலைக்கு போனேன், ஆனால் அது உன் மனசு இந்த அளவுக்கு பாதிக்கும்னு எனக்கு தெரியாது மல்லி, என்னை மன்னிச்சிரு மல்லி அப்படின்னு விஜய் சொல்ல, மல்லி ஒன்று, இல்லை விஜய், நமக்கு இந்த வேலை ஒன்றும் பெருசாக இல்லை விஜய், ஆனால் அதே சேம் டைம் நீங்கள் என்கிட்ட மறைச்சிட்டீங்க அப்படின்னு நினைக்கும் போது தான் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது விஜய் அப்படின்னு மல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. ஸோ ராஜியை பொறுத்த வரைக்கும் எப்படியாவது விஜய் மல்லி 2 பேரும் சண்டையை முட்டிவிட்டு மல்லியை விஜய்கிட்ட பிரிச்சுட்டோம் அப்படின்னா அப்புறம் விஜய் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் தன்னுடைய காலை தேடி ஓடி வருவான், ஓடி வந்து தான் காலில் விழுந்து என்னை காப்பாற்றணும் அப்படின்னு கதறுவான், அதை பார்த்து நான் சந்தோஷப்படணும் அப்படின்னு ராஜி ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு.